அதை ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க தூத்துக்குடி எம்பி, அது சர்வே கல்லுன்னு. இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்தில் 9 அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனியிருக்கீங்களா? என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்கள். தீபஸ்தம்பத்தை அதில் அனுமார் படம் இருக்குது, இதெல்லாம் சர்வே கல்லில் பொறிச்சு அங்கே வைப்பாங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்கே அதை ஆய்வு செய்தீர்கள். நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த சோகால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா? ஏன்னா அயோத்தியில் நடந்ததுன்னா எதுவும் நடக்காத விஷயங்கள், வழக்கில் இல்லாத விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கலை. அயோத்தியில் அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுற்றி அகழ்வாய்வு நடத்தி அது ஹிந்து கோவிலை இடித்து தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கியலாஜிக்கல் சர்வே கொடுத்தது. இப்போ அதுலேயும் அது முன்னின்று நடத்தினவர் ஒரு முஸ்லீம் சகோதரர், அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே. அதனால் அதன் அடிப்படையில் தீர்ப்பே வந்தது. இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளோ அடாசிட்டி, எவ்வளோ போலித்தனம், ஹிந்து விரோதம், போய் அந்த தீபஸ்தம்பத்தை 7 பேரை கூட்டிகிட்டு போய் சர்வே பண்ணீங்கள, யூ டு சர்வே. அதனால் கேட்குறேன், நான் எனக்கு ரைட்டு இருக்குது, நீங்கள் பண்ணீங்க, இதை பண்ணுவீங்களா? அதனால் இந்த அரசாங்கம் ஹிந்துக்கள் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரிலீஜியஸ் இஷ்யூ. வி ஹாவ் நோ ரைட் அண்டர் ஆர்டிகல் 26 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். யூ கேன் இன்டர்வீன் ஒன்லி வித் தி செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்தா இப்போ சேகர் பாபு ப்ரெசண்ட் பண்ணின இது பாலிசி நோட்டு, கொள்கை விளக்க குறிப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க? இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் 4,76,581 ஏக்கர். நஞ்சை புஞ்சை மானாவாரி. ஷோமி. இது நானே கேட்கல. 6/7/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் அவங்க 75 டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று, அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்தில் இருப்பது எவ்வளவு, கோவில் அடுத்தவருக்கு குத்தகைக்கு விட்டிருப்பது எவ்வளவு, ஆக்கிரமிப்பில் இருப்பது எவ்வளவு. இதுக்கு இன்னி வரைக்கும் 5 வருஷம் முடிய போகுதுங்க. ஜூலை 21 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இன்னி வரைக்கும் இந்த அறநிலைத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கீங்களா? அப்போ இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சராக இருக்கார் இந்த சேகர் பாபு. பொழுது விடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ணுறத தவிர அந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.